ஹாய், நம்ம ஃபிட்டிங்ஸில் இருக்கோம். இதான் நான் மாடலாக நடக்க போகிற கடைசி ரேம்ப் வாக். என்ன மாதிரி ஷை இன்ட்ரோவர்டட் பசங்களுக்கு தான் ஃபேமஸ் ஆனவங்கிற கனவு அடிக்கடி வரும். நம்ம கனவுகளுக்காக நம்மளே நம்ம மாற்றிக்கவும் ரெடியாக இருப்போம். அந்த மாதிரி வந்த ஒரு ஆசை தான் ரேம்ப் வாக். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரேம்ப் வாக் பண்ணது 2016 ஒரு ரொம்ப சின்ன ஷோ. ஆனால் ஒரு வாட்டி பண்ணிட்டா இது ஒரு போதை மாதிரி தான். காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ் மேலே ஒரு வாட்டி ஏறி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்னு இருந்துச்சு. இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஆசைகள் மாறி போச்சு. நான் இன்றைக்கி இருந்த கனவோட இன்றைக்கும் நிறையா பசங்க இருக்காங்க. நான் இல்லைன்னா அவங்கள ஒருத்தர் நடந்துட்டு போகிறான். ஒரு சீக்வன்ஸ் முடிகிறப்போ டிசைனர் நடந்து வருவாங்க, அவங்க கூட ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் அந்த டிசைனரோட பெஸ்ட் அவுட்ஃபிட் போட்டு வருவாங்க. அவங்க பேர் தான் ஷோ ஸ்டாப்பர். ஷோ ஸ்டாப்பராக யூஸ்வலாக ஃபேமஸாக இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவாங்க. இனி நான் ரேம்ப் வாக்கே பண்ண மாட்டேன்னு சொல்லலை, என்னோடய ஆசைகள் கூடி போச்சு. இனி ஒரு மாடலாக இல்லாமல் ஒரு ஷோ ஸ்டாப்பராக மட்டும் தான் அந்த ரேம்ப் மேலே ஏறணுன்ட்டு எனக்கே நான் ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டேன்.